இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நன்மை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாளுக்கு அன்று கொடுத்த வேத வசனத்தை எடுத்து வாசிப்போமா? ஏசாயாவின் புஸ்தகம் 54வது அதிகாரம், அதில் 14வது வசனம். அதில் கொடுமைக்கு தூரமாவாய் அப்படின்னு இருக்கு. கொடுமை என்றால் பொல்லாத ஒன்று, அதாவது பொல்லாத மனிதர்கள் கொடுமையினால் சீறி வருவார்கள், அது பெரும் வெள்ளத்துக்கு முன்பாய் இருக்குது என்று இருக்கிறது. நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த கொடுமை செய்கிற மக்களுக்கு அவங்க அது அவங்களுக்கு நன்மையாக தோன்றும். ஒரு சமயம் எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு இட பிரச்சனை வந்துச்சு. அப்போ ஏன் தேவையில்லாமல் இவங்களுக்கு இட பிரச்சனை வருதுன்னு நாங்கள் யோசிக்கும் பொழுது அவங்களுடைய எண்ணம் முழுவதும் இந்த மாதிரி யார்கிட்டையாவது பிரச்சனை பண்ணி பண தேவையை பிடுங்கி கிறிஸ்தவங்கிட்ட தான் பண்ணுவாங்க. அவன் ஒரு அமைப்பை சேர்ந்தவன்னு சொல்லி கிறிஸ்தவங்கிட்ட எல்லாத்தையும் ஊழியக்காரங்க முதற்கொண்டு அவங்க வீட்டில் பக்கத்தில் பிரச்சனை, என் இடத்தடி பண்ணிட்டு சொல்லி எல்லாருமே ஒதுங்கி தான் போக பார்ப்பாங்க, எதிர்த்து நிற்க மாட்டாங்க. வசனம் சொல்கிறது, கொடுமையானவர்கள் சீரல் மதுளை மோட்டி இடிக்கிற பெரும் வெள்ளத்துக்கு சமானமாக இருக்கிறது. அவன் எப்பொழுதும் அவங்களை எல்லாம் வேதனைப்படுத்தி இருப்பான். கடைசி எனக்கு வேண்டப்பட்டவங்க உங்களுக்குட்டான். இவங்ககிட்ட எல்லாமே கரெக்டாக இருக்குது, அவனுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவனுக்கு பக்கப்பலமாக அவனுடைய சமுதாய பலம், இவனை ஒவ்வொரு பலத்தையும் வைத்து பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கான். இவன் நினச்சானா அவனுக்கு மேலே இவனுக்கு ஆட்கள் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. ஆனால் இவன் கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைங்க, கர்த்தருக்கு பயப்படுற குடும்பம், அதனால ஒன்றுமே செய்யாமல் அவங்க ஏரியா இருந்தாங்க. சில சமயம் பொய்யான கேஸை போட்டு உள்ளத்தில் அளவுக்கு போனாங்க. அந்த நேரத்தில் அவங்க வீட்டுக்கு போயிருந்தாங்க. இவங்க அப்படி அடங்கிட்டு இருந்துச்சுன்னா அவங்க அம்மா பையங்களை ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அவங்க கலங்கின கலக்கம் என் இருதயத்தை வேதனைப்படுத்தினது. தெய்வ சமூகத்தில் போய் ஜெபித்து அந்த கேஸ் ஒன்றெல்லாம் போக பண்ணிட்டாரு. இப்போ அவன் விரோதமாக எனக்கு போட்ட கேஸில் ஆண்டவர் கிருபையாய் ஜெயத்தை கொடுத்தாரு. கொடுமையானவன் சீரல் நம்மளை வேதனைப்படுத்துவானா, கொடுமைக்கு நீங்கள் தூரமாக இருப்பீங்க. உங்களை வேதனைப்படுத்தி வராங்களா, உங்களை ரொம்ப துக்கப்படுத்துதாங்களா, முடிந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், கொடுமைப்படுத்துவனை முடிவு வந்துட்டுப்பா, உன்னை வேதனைப்படுத்தி உன்னை மனம் போக பண்ணி உன்னை ஒன்றும் இல்லாமல் போக பண்ணுகிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லா காரியத்திற்கும் முடிவு வந்துட்டு இன்னைக்கு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஒரு ஆண்டவனை நான் ஆசீர்வதிக்க போகிறேன், உனக்கு உயர்த்த போகிறேன், உனக்கு தேவையெல்லாம் சந்திக்க போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். வசனம் சொல்லப்பட்டு கொடுமைக்கு தூரமாமா, கொடுமை செய்ய இனி ஒன்றிடத்துல யார் வாங்க, இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் கொடுமை, துரோகம், தீங்கு, ஐயோ தாங்க முடியாத வேதனை எல்லாவற்றையும் நீ கடந்து வந்துட்ட. இனி கொடுமைக்கு தூரமாக இருப்பார், வாழ முடியல ஆண்டவனே நீ சொல்லலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய கொடுமை நாட்கள் முடிந்தது, உன் துக்க நாட்கள் முடிந்து போனது, என்னுடைய கொடுமையை காண மாட்டான். உன்னை ஒடுக்குகிற உன்னுடைய பிள்ளை சிறையை தலைச்சிறங்க நான் ஒதுக்கி போடுவேன் ஆண்டவரை பார்த்து சொல்லுவேன். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, நாம் ஜெபிப்போமா? அன்னை கொடுமையினை வேதனைப்படுத்தாதபடி என்னை பாதுகாத்து கொண்டு நீங்கள் ஜெபிப்போமா? நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனை கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவனே. நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தெய்வமானவனே, எங்களை கொடுமைக்கு நீங்களாக்கி எங்களை ரட்சிக்கிற தெய்வமானவனே. இந்த நாளில் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறோனே, உன்னை வேதனைப்படுத்துவனை நான் நிர்மூலமாக்குவேன். கொடுமை ஒன்று நெருங்காது, எந்த விதமான கொடுமையான காரியங்களுக்கும் நீ பயப்பட தேவையில்லை என்று பார்த்து நீங்கள் சொல்லுவீங்க. அதே போல அந்த காணொலி வழியாக வேதனை முக்கரத்திலிருந்து பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீ பாருமானே. துக்கத்துக்கு ஒரு முடிவை தாங்க, வேதனைக்கு ஒரு முடிவை தாங்க, கண்ணீருக்கு ஒரு முடிவை தாங்க. இதோ நான் சகலவற்றையும் செய்கிற தேவன், நான் செய்ய நினைத்த காரியம் ஒரு நாள் தடைபடாது என்று இருக்கிறது. அதே போல செய்து முடியும், பலப்படுத்தும் சகாயம் கொடுமை நாட்களை முடிய பண்ணே நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமே. எனக்கு அருமையான தெய்வம் ஜனமே, ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க, ஒரு நாள் மனம் அடித்து போகாதீங்க. உங்களை கொடுமைப்படுத்துகிற, உங்களை வேதனைப்படுத்துகிற மனிதர்களை தேவன் இல்லாமல் பண்ண உங்களை வாழ வைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். God bless you.